என்டிஏ கூட்டணியில் தாவேகா அப்படின்றது தான் நேற்று காலையில இருந்து பிரேக்கிங் நியூஸ். இந்த பிரேக்கிங் நியூஸ் உண்மையா, பொய்யா, வதந்தியா, இல்ல உண்மையிலேயே அந்த டாக் போய்கிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரேக்கிங் நியூஸ் ஸ்டார்ட் ஆகிற புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாக்அப் மரணம், அதுக்கு வந்த வாக்குமூலம் இதெல்லாம் வெளியே வந்தது. அப்புறம் தூத்துக்குடியில் அந்த ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியின் கொலை. அதுக்கு பிறகு பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இங்க வந்து தலைவிரிச்சு ஆடும் பொழுது இந்த செய்திகள் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள், அழுத்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அழைப்பை நேரடியாக பல தலைவர்கள் பாஜகவிலும் அதிமுகவிலும் முன்பிருந்தே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒரே அணியில் அமைந்தால் மட்டுமே வீழ்த்துவது சாத்தியம். நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால வாக்குகள் செதறுது அப்படின்னு சொல்லி பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணியில இருக்கவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு விஜய் நான் செவிச்சாச்சார் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுத்தத்துக்கெல்லாம் பணியிற ஆளா நம்ம அப்படின்னு சொல்லி விஜய் நான் பேசினாரு. அதை தொடர்ந்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கூட்டணியே வந்து ஷாட் டவுன் பண்ணி தான் வச்சிருந்தாரு. ஸோ இங்க போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் தான் செட் ஆகி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இந்த கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? உண்மையிலேயே தாவேகாவுக்கு, விஜய் அவர்களுக்கு அந்த கட்டாயம், அந்த அழுத்தம், இந்த கூட்டணியில போனாதான் நம்மளால சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அழுத்தம் கிடையாது. ஆனா வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு அந்த கூட்டணியில இருக்கு அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்ஷன் இது வரைக்கும் வந்து எல்லா பக்கமும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அது பல ஊடகவியலாளர்களால் நரேட்டிவ் செட் செய்யப்படுது. அண்ட் தென் இதுவே வந்து பேசு பொருளாகி மக்கள் மத்தியில் ஆமாப்பா தனித்தனியா இருந்தா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, என்டிஏவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்படி வந்து எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும் போது திமுகவுடைய எல்லா திருட்டு வேலையும் மறைஞ்சிரும். அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஓட்டு பிரியும் போது. அதனால வந்து திரும்ப திமுக ஆட்சி தமிழ்நாடு தாங்காதுப்பா அப்படின்னு ஒரு மக்கள் மனநிலை வந்து வெளிப்படுறதை இப்ப பார்க்க முடியுது. எஸ், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்ததா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட்டணிகள் பத்தி பேச முற்பட்டாரா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அது உண்மைதான். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல யாருடன் கூட்டணி அப்படின்றத இன்னும் தெளிவா அவர் எதுவும் பேசல. நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படின்னா உங்கள பல பேர் உங்களுடைய சீட்டு வாய்ப்புகளை வந்து இழக்க வேண்டியிருக்குமே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சாலுமே சிலருக்கு அவர்களுடைய சீட்டுகள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தாவேகா தொண்டர்கள் தள்ளப்படுவார்கள். அந்த பேச்சுவார்த்தையா கூட இருக்கலாம் இல்லையா? உடனே இதை வந்து என்டிஏ கூட கொண்டு போய் சேர்த்து வச்சு இதை பேசி இதன் மூலமாக இது ஒரு செய்தியாக்கி இது ஒரு பரபரப்பாக்க வேண்டிய கட்டாயம் இங்க யாருக்கு உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, இங்க நெரட்டிவ் படியே நம்ம எடுத்துக்குவோம். என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் போறார் அப்படின்னே எடுத்துக்குவோம். போறார் அப்படின்னா என்ன சாதகம் பாதகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்ப்போம். முதல்ல சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் ஒரு அணிக்கு போகும். அந்த ஒரு அணி கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கேயும் கூட்டணியில ஒரு கட்சி பலம் அப்படின்றது இல்லாம அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் ஆண்ட ஒரு சக்தியாக இருக்கு. தாவேகா புதுசா வந்தாலும் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு முதன்மை சக்தியாக அங்க மாறி இருக்கு. பாஜக மற்றும் பாமக, இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் அங்க இருக்கிறதுனால அந்த கூட்டணி வலுப்பெற்றிருக்கு. முக்கியமா அமமுக கூட்டணியில இணைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பழைய ஒரு ஹோல்டை வந்து கொண்டு வருது அப்படின்ற ஒரு ஒரு நெரேட்டிவ் இருக்கு. ஸோ இதன் மூலமாக ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் இதுல பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு. மேலும் இது வரைக்கும் அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய தாவேகா இது வரைக்கும் எத்தனை வாக்கு வங்கி இருக்கு, 40% இருக்கான்னு கூட நம்ம வந்து பேசலாம். ஆனா 40% இருக்கு அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி இந்த கூட்டணியில இறங்கி போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்வர் வேட்பாளராக யாரை என்டிஏ கூட்டணி தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத இது வரைக்கும் பேசி வந்தவங்க இதற்கு பிறகு அதை பேசுவாங்களா, இல்ல தாவேகா தரப்புல இந்த கூட்டணிக்கு நான் வரணும்னா இது என்னுடைய நிபந்தனை அப்படின்னு பேசிட்டு போவாரா அப்படின்ற ஒரு பாதகம். ரெண்டாவது பாதகம், இத்தனை நாளாக கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்தின ஒரு கூட்டணியோட கண்டிப்பா அவர் போக மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளியே இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை உடனே இது திமுகவுக்கு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா போயிடும்.
முக்கியமா இவங்க இத்தனை நாளா செஞ்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஊழல், இந்த மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதை புழக்கம், அப்புறம் பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி, இது எல்லாத்தையும் பாஜக எதிர்ப்பு, பாஜக அணி அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி மொத்தமா மறைச்சு இங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை திமுக செய்யும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க, பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கு. அதை ரொம்ப அருமையா திமுக இது வரைக்கும் அறுவடை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல இறங்கி போறதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வலையும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா களத்துல கல யதார்த்தம் நம்மளுக்கு உணர்த்துது. இப்படி போய் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்சியில பங்கு இருக்குமா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். மூணாவது பாதகம் அப்படின்றது இத ஒட்டுமொத்தமா அதிமுகவினரே இந்த வாட்டி விரும்பல அப்படின்றதுதான் யதார்த்தம். ஏற்கனவே அதிமுக விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட அமைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சமிக்கை தான் நம்மளுக்கு வெளிப்பட்டது. அப்படி பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியோட விஜய் அவர்கள் இணைகிறார். அதுக்கு தலைமையா விஜய் அவர்கள் இருப்பாரா, எடப்பாடி பழனிசாமி இருப்பாரான்றது அப்புறம் கதை. ஆனா அந்த கூட்டணியில யார் இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பேசு பொருள். ஓகே, அதிமுக நீங்க எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போங்க, விஜய் அவர்களோட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைங்க, திமுகவை வீழ்த்துங்க, அதற்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம்னு பாஜக விட்டு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா என்னை கொள்கை எதிரி நீ சொல்லிட்டு என்னை ஒரு கூட்டணில இருந்து நீ விரட்டி விட்டுட்டு என்னைய ரொம்பவுமே அடின்னு அடிச்சுட்டு நீ வளர்ந்து வருவ, நான் வேடிக்கை பார்ப்பனா அப்படின்ற ஒரு மனப்பான்மை பாஜக கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஸோ இவ்வளவு பர்ஸ்பெக்ஷன்ஸை நம்ம போட்டு பார்த்து அந்த இடத்துல அவங்க போவாங்களா, அவங்க சேருவாங்களா அப்படின்ற கேள்வி நம்ம முன் வச்சோம்னா கேள்விக்குறி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி விஜய் அவர்கள் தரப்புல இருந்தோ இல்ல தாவேகாவின் தரப்புல இருந்தோ பதில் சொன்னா மட்டும்தான் நம்மளால பேச முடியும். ஏன் சமீபத்துல நம்ம நடந்த ஆர்ப்பாட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் நடந்த பேட்டிகள்லையும் சரி, இது வதந்திக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டின் மூலமா கலந்து போறாரு. பாஜகவுடன் கூட்டணிக்கு போறோம்னு இங்க திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணது, அதெல்லாம் போய் நடக்காது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு. சோ பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை கூட்டி இந்த கூட்டணிக்கு நம்ம போலாமா, அதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்றத மட்டும் தான் கேட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. நம்ம என்டிஏ கூட்டணிக்கு போலாமான்றதை கேட்கல, கூட்டணிக்கு போகலாமா அதற்கு விருப்பமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ஓகே, வேற யார் இருக்கா கூட்டணிக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா விசிகா இன்னும் தொகுதி பங்கேற்று முடிக்கல. திமுக கூட்டணிக்குள்ளார காங்கிரஸ்க்கு தொகுதிகள் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சது. அதை தாண்டி பல கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள் அப்படின்றதையும் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளில் குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். மதிமுகவுக்கு 4 தொகுதி, அதுல 3 தொகுதி உதயசீரன்ல சின்னத்துல நிக்கிற மாதிரியும், மற்ற கொங்கு தேச மக்கள் கட்சி நினைக்கிறேன் அவங்களுக்கு 3 கடந்த முறை கொடுத்திருந்தது, 2 தொகுதி இந்த முறை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகளை குறைச்சு கொடுக்குற திமுகவுடைய அந்த கூட்டணி சீட்டு கணக்குகள் நம்ம பார்க்குறோம். தேமுதிகவுக்கு ஏற்கனவே ராஜ்யசபா கொடுத்து சுதீஷ் அவர்கள் எம்பி ஆகிட்டாங்க. இப்போ 8 சீட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன அவ்வளவு குறைவா இட போட்டீங்களான்னு? ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக உங்க கூடவே இருக்கும், எவ்வளவு வாக்கு வங்கி எங்களால நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆட்சி அமைக்கிறீங்க, எம்பிக்களை 40 எம்பிக்களை ஜெயிக்க முடியுது, இவ்வளவு வலிமையான ஒரு அணியாக நான் உங்க கூட இருக்கேன். நேத்து தேமுதிகவுக்கு நீங்க இத்தனை சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கண்டிப்பா இரட்டை இலக்குல நாங்க சீட்டுகளை கேட்போம் அப்படின்ற ஒரு முனைப்போட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய இன்னும் கூட்டணி கணக்குகள் முடிவு பெறாம இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸை விடாம இழுத்து பிடிச்ச மாதிரி இழுத்து பிடிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம திமுகவுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அந்த கூட்டணியில எந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கு? இன்னொன்னு, விஜய் அவர்கள் இவங்க எல்லாம் பேசுற மாதிரி விஜய் அவர்கள் நம்மளும் பேசி என்டிஏ பக்கம் தள்ளி விட்டுட்டா பாஜகவினுடைய கை பலமாயிருமே, அதை தவிர்க்கணும், அதுக்காகவாது அந்த கூட்டணியில நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு திருமாவளவன் செவி சாய்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த கூட்டணிக்காக எதிர்பார்க்கறாங்களா, இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இணைச்சி அவர்களை ஒரு கொடைக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அந்த கூட்டணியை அமைக்க போறாரா அப்படின்றத தாவேகா தலைமை தான் அறிவிக்கணும். ஸோ இது வரைக்கும் எனக்கு மனசுல பட்டது என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க என்டிஏ கூட்டணிக்கு போனா நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த தேர்தலில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தி அதிமுகவுக்கு பதிலாக மாற்று சக்தியாக தாவேகா ஆட்சியில் அமையணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். அது இந்த முறை தனியா நின்று நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அது அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா முடிவெடுக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை கொண்டு வந்து அதை வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட வச்சு அதை வெற்றி பெற வைக்கிறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. நம்ம பேசுற மாதிரியான விஷயம் இல்லை. அது எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும், எவ்வளவு பிரச்சாரங்கள் பண்ணணும், எவ்வளவு நெரேட்டிவ் செட் பண்ணணும், எத்தனை கூட்டணிகள் அமைக்கணும், எத்தனை வேட்பாளர்கள் தேர்வு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும், இது எல்லாமே இருக்கு. ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி பல ஆண்டுகள் ஆட்சியில இருந்து கொள்ளடிச்சு சம்பாதிச்ச கட்சி தாவேகா கிடையாது. இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக இருந்து பல கோடிகளை சம்பாதிச்சு இன்னைக்கு தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. சொந்த செலவுல சொந்த காசை கடன் வாங்கி நிலத்தை வித்து வீட்டை வித்து வண்டியை வித்து இப்படியெல்லாம் தேர்தலில் இன்னைக்கு செலவு பண்ணி நிற்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் அவங்க தான் இன்னைக்கு வேட்பாளர்கள். ஸோ அவங்களுடைய நிலைமையை நம்ம கண்டிப்பா வந்து விஜயனை கன்சிடர் பண்ணுவாரு. அதனாலதான் நம்ம ஏன் தனித்து போய் இவ்வளவு பேரை நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்கணும், அதனால யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். எல்லாமே யூகம் தான். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா எங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவும் சொல்லல, ஆமா எங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவும் சொல்லல, ஆமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு தாவேகாவும் சொல்லல. இவ்வளவு கணக்குகளும் ஒரு செய்தி ஊடகமாக திரும்ப திரும்ப பேசுறதுனால ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருக்காதுன்றது என்ன ஒரு நம்பிக்கை. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி சக்தியாக இங்க வந்து உருவெடுக்கும், ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்து கூட்டணி அமைச்சா என்ன ப்ரோ பண்ணுவேன், கூட்டணி போயிட்டா என்ன ப்ரோ பண்ணுவேன்னா, முதல்ல அதுக்கெல்லாம் அறிவு போறட்டும், போய் சேரட்டும், அப்புறம் பேசுவோம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க எழுதுறேன்.